பாடசாலை விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பு. அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் 2ஆம் தவணை விடுமுறை தொடர்பில் அறிவிப்பொன்று வெளியிடப்பட்டுள்ளது. அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் 2ஆம் தவணை 2024ஆம் ஆண்டு நிறைவடைந்து கல்வி அமைச்சினால் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கான 2ஆம் பாடசாலை தவணை 2024 8/16 வெள்ளிக்கிழமை நிறைவடைகிறது. இதனைத் தொடர்ந்து 3ஆம் பாடசாலை தவணைக்கான முதல் கட்டம் 2024 8/26 திங்கட்கிழமை ஆரம்பமாகும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. களுத்துறை வைத்தியசாலையில் பதற்ற நிலை. களுத்துறை தாய் மற்றும் சிறுவர் வைத்தியசாலையில் திடீரென தீ எச்சரிக்கை கருவி இயங்கியமையினால் வைத்தியசாலையில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நேற்றிரவு இடம்பெற்ற இந்த சம்பவம் காரணமாக வைத்தியசாலை ஊழியர்களும் நோயாளிகளும் அச்சமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தீ எச்சரிக்கை மணி ஒலித்ததை அடுத்து களுத்துறை மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினரை உடனடியாக வரவழைத்து பாதுகாப்பு படையினரும் வைத்தியசாலை ஊழியர்களும் இணைந்து வைத்தியசாலை கட்டிடத்திலிருந்து நோயாளிகளை வெளியேற்றியுள்ளனர். இதனையடுத்து தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக வைத்தியசாலையின் மின்னமைப்பு மற்றும் வைத்தியசாலையை சுமார் 1 மணி நேரம் கண்காணித்து பாதுகாப்பை உறுதி செய்த பின்னர் நோயாளிகள் மற்றும் வைத்தியசாலை ஊழியர்களை மீண்டும் உள்ளே அனுப்பியுள்ளனர். இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் 2வது மாடியில் பொருத்தப்பட்டிருந்த தீ எச்சரிக்கை அமைப்பை ஒருவர் இயக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதற்கமைய சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். அஞ்சல் மூல வாக்களிப்பு குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்கெடுப்பை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 4, 5ஆம் திகதி மற்றும் 6ஆம் திகதிகளில் நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. இந்த நிலையில் செப்டம்பர் 4ஆம் திகதி மாவட்ட செயலகங்களில் தேர்தல் அலுவலகங்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகளுக்கு அஞ்சல் மூலம் வாக்களிப்பதற்கான விசேட நாளாக ஒதுக்கப்பட்டுள்ளது. குறித்த 3 தினங்களில் அஞ்சல் மூலம் வாக்களிக்க தவறியவர்களுக்காக செப்டம்பர் மாதம் 11ஆம் திகதி வாக்களிப்புக்கான மேலதிக தினங்களாக ஒதுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ச எதிர்கொள்ள உள்ள புதிய சவால். ராஜபக்ச பரம்பரையின் அடுத்த முடிவுக்குரிய வாரிசு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வித்தியாசமான சவால் ஒன்றை எதிர்கொள்கிறார். நாமல் ராஜபக்ச வாக்குச்சீட்டில் இன்னொரு நாமல் ராஜபக்சவை எதிர்கொள்கிறார். செவ்வாய்க்கிழமை மாலை வரை 36 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ள நிலையில் இலங்கையின் வாக்காளர்கள் முன்னொரு போதும் இல்லாத நீளமான வாக்குச்சீட்டினை எதிர்கொண்டுள்ளனர். இந்த வாக்குச்சீட்டில் 2 நாமல்கள் காணப்படுவது வாக்குச்சீட்டினை குழப்பம் மிகுந்ததாக மாற்றியுள்ளது. ஆக குறைந்தது நாமல் ராஜபக்ச விசுவாசிகளுக்காவது ஒரு பெயருடைய வேட்பாளர்களை நிறுத்துவது என்பது கடந்த காலங்களில் ராஜபக்சர்கள் பயன்படுத்திய ஒரு தந்திரோபாயம். 2015 அப்போதைய ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக போட்டியிட்ட மைத்ரிபால சிறிசேனவின் ஆதரவாளர்களை குழப்புவதற்காக ராஜபக்சர்கள் சிறிசேன என்பவரை நிறுத்தினர். மைத்ரிபால சிறிசேன போன்ற தோற்றமுடையவராக அவர் காணப்பட்டார். இந்த ஏமாற்று வேலையார் பலர் ஏமாறாத போதிலும் ராஜபக்சர்கள் நிறுத்திய ஏஆர் சிறிசேன 18,174 வாக்குகளை பெற்றார். தற்போது தேர்தலில் களமிறங்கியுள்ள மற்றைய நாமல் வாக்குகளை சிதறடிப்பதில் பெயர் பெற்றவர். அவரது பெயரை சிங்களத்தில் எழுதினால் அது ராஜபக்சர்களின் வாரிசின் பெயரை ஒத்ததாக காணப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலதிக வகுப்பிற்கு சென்று சகோதரனுடன் வீடு திரும்பிய சிறுமி விபத்தில் பலி. குருநாகல் நிகரவட்டிய பிரதேசத்தில் மேலதிக வகுப்பிற்கு சென்று தனது சகோதரனுடன் வீடு திரும்பிய சிறுமி விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார். மனஷா ஹன்சனி என்ற 12 வயதான சிறுமி தனது 16 வயதுடைய சகோதரனுடன் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது விபத்துக்குள்ளாகியுள்ளார். மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து வீட்டிற்கு அருகிலுள்ள பாறை மீது மோதியதில் விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் காயமடைந்த சகோதரனும் சகோதரியும் நிகரவட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சகோதரி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் காயமடைந்த மாணவியின் சகோதரன் தற்போது நிகரவட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்த பாடசாலை மாணவியின் சடலம் தொடர்பான பிரேத பரிசோதனை நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
தேசிய கொடி விற்பனை செய்த கடை மீது கையெறி குண்டு வீச்சு. பாகிஸ்தான் நாட்டின் பலூசிஸ்தான் மாகாணத்தில் அரசுக்கு எதிரான கிளர்ச்சி குழுக்கள் செயற்பட்டு வருகின்றன. இந்த குழுக்கள் பாகிஸ்தான் அரசுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றன. இதனிடையே பாகிஸ்தானின் 77வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சுதந்திர தினத்தையொட்டி நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சுதந்திர தினத்தையொட்டி பலூசிஸ்தான் குயிடா பகுதியில் உள்ள ஒரு கடையில் பாகிஸ்தான் தேசிய கொடி விற்கப்பட்டு வந்தது. அதேவேளை தேசிய கொடி விற்பனை செய்ய வேண்டாம் என பலூசிஸ்தான் விடுதலை இராணுவம் என்ற கிளர்ச்சி குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அந்த எச்சரிக்கையை மீறி தேசிய கொடி விற்பனை செய்த கடை மீது நேற்று கையெறி குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. சுதந்திர தின விழா கொண்டாட்டம். இந்தியாவின் 78வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் நாளை கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. டெல்லி செங்கோட்டையில் நடைபெறும் விழாவில் பிரதமர் மோடி நாளை காலை 7:30 மணிக்கு தேசிய கொடி ஏற்றி சுதந்திர தின உரை நிகழ்த்துகிறார். இது அவரது 11வது சுதந்திர தின உரையாகும். இந்த ஆண்டுக்கான சுதந்திர தின விழா வளர்ந்த பாரதம் என்ற கருப்பொருளில் கொண்டாட்டங்கள் நடைபெற உள்ளன. இந்த விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகிறது. இதற்கிடையே சுதந்திர தின விழா முழு ஒத்திகை நிகழ்ச்சி டெல்லி செங்கோட்டையில் நேற்று நடைபெற்ற வண்ணம் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. காஷ்மீர் என்கவுண்டர். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் பாதுகாப்பு படையினர் மற்றும் காஷ்மீர் போலீசார் இணைந்து பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீரின் உதம்பூர் மாவட்டம் பட்னிடாப் வனப்பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து இராணுவத்தினர், பாதுகாப்பு படையினர், ஜம்மு காஷ்மீர் போலீசார் இணைந்து அந்த பகுதியில் நேற்று தீவிர விசாரணை நடத்தினர். அப்போது அங்கு பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்தினர். பாதுகாப்பு படையினருக்கும் பதிலடி தாக்குதல் நடத்தினர். பின்னர் பல மணி நேரம் துப்பாக்கி சண்டை நின்ற நிலையில் பயங்கரவாதிகள் உதம்பூர் மாவட்ட வனப்பகுதியிலிருந்து தோடா மாவட்ட வனப்பகுதிக்குள் நுழைந்தனர். பின்னர் இன்று காலை பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினரிடையே துப்பாக்கி சண்டை மீண்டும் தொடங்கியுள்ளது. முடிகளை வெட்டி கொண்ட சிறுமிகள். காசா பகுதியில் இஸ்ரேல் ஏறக்குறைய 10 மாதங்களாக போரில் ஈடுபட்டு வருகிறது. இதனால் பலஸ்தீனிய மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கான நிவாரணப் பொருட்கள் கிடைப்பது சிக்கலாகியுள்ளது. இந்த நிலையில் காசாவில் உள்ள சிறுமிகள் முடிகளை வெட்டி கொண்டுள்ளனர். பொதுவாக சிறுவர்கள் முடிவெட்டி கொள்வது வழக்கம். ஆனால் இந்த பகுதியில் உள்ள சிறுமிகளும் முடிவெட்டி கொள்கின்றனர். காசாவில் குழந்தைகளுக்கான நோய்களை குணப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவர் லோஃப்னா அல் அஜேஜா என்பவரிடம் சிறுமிகள் பலரும் எங்களுக்கு தலைமுடியை ஒழுங்குபடுத்த சீப்பு எதுவும் இல்லை என்று கூறியுள்ளனர். இதற்கு அவர் அப்படியென்றால் முடிகளை வெட்டி கொள்ளுங்கள் என கூறினார். இவர் மத்திய காசா முனையில் டெய்ர் அல் பாலா பகுதியில் புலம்பெயர்ந்த பலஸ்தீனியர்களுக்கு இலவச மருத்துவ சேவைகளை வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தாய்மாமனின் மரணத்தால் தவறான முடிவெடுத்த இளைஞன் உயிர் மாய்ப்பு. யாழ்ப்பாணம் ஆறுகால்மடம் பகுதியை சேர்ந்த இளைஞன் ஒருவர் தனது தாய்மாமன் உயிரிழந்ததால் ஏற்பட்ட சோகம் காரணமாக தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு உயிரை மாய்த்து கொண்ட இளைஞனின் தாய்மாமன் கடந்த 5 மாதங்களுக்கு முன்னர் இறந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தனது தாய்மாமனின் மரணத்தால் இளைஞன் மனவிரக்தியில் இருந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்றைய தினம் தவறான முடிவெடுத்து வீட்டுக்கு பின்னால் உள்ள இடத்தில் உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளதுடன் பரிசோதனைகளின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது.